உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். தமிழே, என்னத்தா பள்ளிக்கூட லீவா? ஆமா தாத்தா. என்னையா அது காலையிலேயே புள்ள கூட விளையாண்டுட்டு இருக்கவ? ஆமாம் சார், காலையிலேயே தமிழ் போர் அடிக்குதுன்னு சொன்னா அதான் அப்படியே கூப்பிட்டு விளையாடிட்டு இருக்கேன். சரி, என் பாதி நானும் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு இருந்தேன். சரி, உன் பொஞ்சாதி என்னதான் சொல்றா? அது ஒண்ணு இல்ல, அன்னைக்கு இந்த பாரதியும் ஆண்டாளும் பேசிட்டு இருந்ததை கேட்டேன். உனக்கும் பொஞ்சாதிக்கும் செட் ஆகாது போல் இருக்கே. அதை ஏன் சார் கேட்குறீங்க? நான் இறங்கி இறங்கி போனா அவங்க ஏறி ஏறி போறாங்க. நான் வேணும் வேணும்னு கெஞ்சினா அவங்க வேணாம் வேணான்னு மிஞ்சுறாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல சார். என் பாதி இன்னும் எம்புட்டு நாள் தாமா இப்படி ஒண்டிக்கட்டையாவே இருந்துட்டு இருப்ப நீயே? காலா காலத்துல இதுக்கெல்லாம் ஒரு முடிவு பண்ண வேண்டாமா? தெரியல சார், முன்னாடிலாம் இப்படி ஒன்று யோசிச்சா இப்படி ஒன்று நடக்கும்னு தெரியும். இப்பெல்லாம் எப்படி யோசிச்சாலும் என்ன நடக்குதுன்னே புரிய மாட்டேங்குதே. அப்படிலாம் சொல்லாதப்பா நீயே. இந்தாரு, யாருக்கு எது எப்ப நடக்கணும்னு கடவுளும் காலமும் தான் முடிவு பண்ணும். இப்பெல்லாம் கடவுள் மேல இருக்கிற நம்பிக்கையே போயிடுச்சு சார். இன்னும் எவ்வளவுதான் கஷ்டப்படுத்துவான்னு தெரியல. அதனாலதான் இப்ப கேட்கறதே நிறுத்திட்டேன். அதை விடுங்க சார். இப்போ உங்களுக்கு எலெக்ஷன் வேலை எல்லாம் எப்படி போகுது? நீ சொன்னியே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, அதே தான் எனக்கு நடந்துகிட்டு இருக்கு. இப்படி ஒண்ணு யோசிச்சா அப்படி ஒண்ணு நடந்துகிட்டு இருக்கு. இப்ப நான் எப்படி யோசிச்சாலும் இங்க என்ன சுத்தி என்ன நடக்குதுன்னே எனக்கு புரிய மாட்டேங்குது. தாத்தா, நாங்க விளையாடணும் தாத்தா, டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஏத்தா தமிழ், இங்க பாரு, நீ உன் வயசு பொண்ணுங்களோட விளையாடுறதை விட்டுப்புட்டு இவரு கூட போய் விளையாடிட்டு இருக்கிறவ. எனக்கு தான் ஊர்ல யாருமே ஃப்ரெண்ட்ஸ் இல்லையே தாத்தா. அம்மாவை கூப்பிட்டாலும் வர மாட்டேங்கிறாங்க, லக்ஷ்மி பாட்டியை கூப்பிட்டாலும் வர மாட்டாங்க, ஆண்டாளத்தைய கூப்பிட்டாலும் வர மாட்டாங்க. சரி, அம்புட்டு பேரை கூப்பிட்டிய, தாத்தாவை கூப்பிட்டியா? நீங்க தான் அழகர் மாமா கூட சண்டை போட்டுட்டு இருந்தீங்க. அப்ப யார் கூட விளையாடுறது? அதான் தமிழ், பெரியவங்கன்னா அப்படித்தான் இருப்பாங்க. அதெல்லாம் நீ கண்டுக்க கூடாது. அப்ப நான் யார் கூட தான் விளையாடுறதுன்னு நீங்களே சொல்லுங்க. ஏத்தா, உங்க ஊர்ல மட்டும் உன் கூட விளையாடுறதுக்கு அம்புட்டு பேர் இருந்தாங்களாக்கும்? எங்க ஊர்ல என் கூட விளையாட எங்க அப்பா இருந்தாரு. நான், எங்க அப்பா, அம்மா 3 பேரும் ஜாலியா விளையாடுவோம். ஆனா இங்க விளையாட யாருமே இல்ல. தமிழ், இப்ப எதுக்கு பெர்ஃபார்மன்ஸ் ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்க? ஏத்தா தமிழ், உனக்கு உங்க அப்பானா ரொம்ப பிடிக்குமா? ரொம்ப ரொம்ப பிடிக்கும் தாத்தா. அவர் எப்பவுமே என் கூடவே இருப்பாரு. எனக்காக என்ன வேணாலும் பண்ணுவாரு. இதோ இந்த ஆதி அங்கிள் இருக்காருல்ல, இவரு மாதிரி தான் என்னை எப்பவும் ஹாப்பியா வச்சிருப்பாரு. சரி, அப்போ உங்க அப்பா கிட்ட கூட்டிட்டு போக சொல்லி உங்க அம்மா கிட்ட சொல்ல வேண்டியதானே? எங்க அம்மாக்கு தான் எங்க அப்பாவை பிடிக்கலையே, எப்படி கேட்க முடியும்? அதுவும் சரிதான் தா. என்னாலேயே உங்க அம்மா கிட்ட உங்க அப்பாவை பத்தி பேச முடியல. ஆனா வேற ஏதாவது பேசினா ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு இருக்கா. எது கேட்டாலும் ரொம்ப பொறுமையா பதில் சொல்றா. ஆனா உங்க அப்பாவை பத்தி பேசினா மட்டும் ஒண்ணு கத்தறா, இல்லனா அழுகுறா. எனக்கு பழகி போச்சு தாத்தா. தாத்தா, நீங்களும் விளையாட வரீங்களா? இல்லத்தா, தாத்தா அந்த வயசெல்லாம் தாண்டிட்டமா. தாத்தா உடம்பு வேற முடியலையா? நீங்க விளையாடுங்க. சரிப்பா, நீங்க 2 பேரும் ஜாக்கிரதையா விளையாடுங்க. நான் கொஞ்சம் பஞ்சாயத்து ஆபீஸ் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். சரி சார். ஏய் தமிழ், இப்போ எதுக்கு அவர்கிட்ட நீ சென்டிமெண்டா பேசுன? எப்ப பார்த்தாலும் அம்மா உங்களை திட்டிட்டே இருக்காங்கல்ல, இன்னைக்கு தாத்தா அம்மாவை திட்டுவாரு. பார்க்கிறதுக்கு ஜாலியா இருக்கும். இந்த அத்தை வேண்டாம், இவளை எனக்கு பிடிக்கவே இல்லை. அப்போ எலெக்ஷன் முடிஞ்சதும் இந்த மாம்ச துரத்தி விட்டுட்டு வேற மாம்ஸ் வர போறாரா? 15 நாள் நான் காலேஜ் டூருக்கு போயிட்டு வர்றதுக்குள்ள வீட்டுக்குள்ள என்னென்னவோலாம் நடந்திருக்கு. தமிழ், நானும் இந்த அத்தையை விட்டுட்டு புது அத்தையை கட்டிக்கலான்னு இருக்கேன். என்ன சொல்ற மாமா? அப்ப ஆண்டாளத்த போட்டோவை ஆன்லைன்ல போட்டு வித்துட்டு வேற அத்தைய வாங்கிடுங்க. ஏய், என்ன பார்த்தா ஆன்லைன்ல விக்கிற மாதிரி தெரியுதா உனக்கு? வாய்தான்.
உன்னையெல்லாம் ஆன்லைன்ல வித்தாதான் உண்டு, நேரில் பார்த்தா எவன் வாங்குவான்? கரெக்ட் தானே? கரண்ட் பிரசிடென்ட் வராரு, மரியாதையா நம்ம எந்திரிச்சிடணும். நம்மளுக்கும் காலம் வரும், காலம் வந்தால் வாழ்வு வரும், வாழ்வு வந்தால் அனைவரையும் சாவடிப்போமே. வாங்கப்பா. என்ன தமிழே, ஆதி கூட நல்லா விளையாண்டியா? நல்லா விளையாடுனேன். நீங்க சாப்பிட்டீங்களா? இன்னும் இல்ல தாயி. பாரதி, ஏதா பாரதி, என்னம்மா உங்க அம்மாவை காணோம்? எதுக்கு பாரதி கூப்பிடுறாரு? இதோ வந்துட்டாங்க. தெரியல. என்னப்பா, குடிக்க ஏதாவது வேணுமா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாத்தா. ஒண்ணு இல்ல, ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். உட்காரு. அட உட்காருத்தா. ம். சொல்லுங்கப்பா. பாரதி, இப்ப அப்பா கேட்கறதுக்கு நீ மனசை விட்டு பதில் சொல்லணும். ஏதா பாரதி, நீ உண்மையாலுமே என்ன நீ உன் அப்பாவா நினைக்கிறியா? என்னப்பா கேள்வி இது? அப்படி நினைக்க போய் தானே இந்த வீட என் வீடா நினைச்சு இவ்வளவு நாள் இங்க சுதந்திரமா இருக்கேன். அப்ப ஒரு அப்பனா என் பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறதுல தப்பு இல்லையே. ஏத்தா பாரதி, இன்னும் எம்புட்டு நாளைக்கு தான் நீ இப்படியே இருக்க போற? இந்த அர்த்தா, வயசை தொலைச்சிட்டு வாழ்க்கையை தேடணும்னா அப்புறம் வாழ்க்கையும் காணாம போயிருக்கும், வயசும் கடந்து போயிருக்கும். நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியுதுப்பா. ஆனா என் வாழ்க்கையில விளக்கேத்தணும்னு நினைக்கிறது எதிர் திசையில அடிக்கிற புயல் காத்துல விளக்கேத்துற மாதிரி. நீங்க எத்தனை தடவை அதை ஏத்தினாலும் அந்த விளக்கு அணைஞ்சிட்டே தான் இருக்கும். என்னைக்கும் அது எரியாதுப்பா. ஏதா, நீயா அப்படி நினைச்சுக்க கூடாதுதா. இந்தாரு, உலகத்துல எதையுமே சரி செய்ய முடியாதுன்னு ஒண்ணு கிடையாது. சரி செய்ய முடியாதுன்னு சொல்லலப்பா, சரி செய்ய வேண்டான்னு சொல்றேன். அதா பாரதி, ஓ நிலைமையில உனக்கு ஒரு புருஷன் தேவையில்லாம இருக்கலாம். ஆனா உன் பிள்ளைக்கு ஒரு தகப்பம் வேணும்ல. அதா பாரதி, ஓ நிலைமையில உனக்கு ஒரு புருஷன் தேவையில்லாம இருக்கலாம். ஆனா உன் பிள்ளைக்கு ஒரு தகப்பம் வேணும்ல. இந்தாரு, இந்த குழந்தை எப்ப பார்த்தாலும் எதிர் வீட்லயே தான் போய் உட்கார்ந்துகிட்டு இருக்கு. இந்த ஆதி பைய கூட அப்படி ஒட்டிக்கிட்டு இருக்குதுதா. அதுக்கு என்ன காரணம்னா இவளுக்கு அப்பா இல்லையேங்கிற ஏக்கம். யோ, அவ அப்பனே ஆதிதாயா, இது தெரியாம உட்காந்து வாசனை பேசிட்டு இருக்காப்ல. ஏதா, உனக்கு ஒரு துணை இல்லைனாலும் இவளுக்கு ஒரு துணை வேணும்ல. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.